தஞ்சாவூர்ல திமுகவின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினதுக்கு தான் அவரை கைது செய்ததாக சொல்றாங்க. ஆர்ப்பாட்டத்தை 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் 20 நிமிடத்துல குறிப்பா இந்த முதலமைச்சர் எதை பத்தியுமே கவலைப்படாத முதலமைச்சர். அவருக்கு ஒரே ஒரு கவலை தான் அப்படி ஒரு சொல்ல, அது திமுக காரங்களை பொய் வழக்கு போட்டு எப்படி கைது பண்றங்கிற கவலை தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான், பெருமதிப்பிற்குரிய, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய அம்மையார், மரியாதைக்குரிய செல்வி த்ரிஷா அவர்கள் பேரை அவன் உச்சரிக்கிறான். போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி த்ரிஷா அவர்களுடைய பெயரை அந்த இடத்திலே அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி த்ரிஷா அவர்கள் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர். இவர் முதலமைச்சர் கவலையில் இருக்கிறார். எந்த கவலையில் இருக்கிறார்? திமுக காரங்களை எப்படி பொய் வழக்கு போட்டு கைது செய்யலாம் என்ற கவலையில் இருக்கிறார் என்று சொல்லும்போது அங்கே எவரோ ஒருவர், ஏன் எவனோ ஒருவன், யாரோ ஒருவன், முன்பின் அறியாத ஒருவன், முகம் தெரியாத ஒருவன், எந்த குரல் அங்கே ஒலிக்கிறது? அந்த குரல் என்ன சொல்கிறது? போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி த்ரிஷா அவருடைய பெயரை உச்சரித்த உடனே இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை தான் இப்பொழுது கைதாக மாறுகிறது, வழக்காக மாறுகிறது என்று வழக்காடு மன்றங்களில் கூடிய வழக்கறிஞர்கள் உரைக்கிறார்கள். அது என்ன வார்த்தை என்று நாம் படிக்கிற பொழுது, பார்க்கிற பொழுது, முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன